கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சுல. நான் லாஸ்ட் அவங்கக்கிட்ட பேசி சில பல காரணங்களால் என்னால் கண்டினியூஸ்லி எபிசோட்ஸ் போட முடியாமல் போச்சு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஒரு 10 டேஸில். ஆனால் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 வந்துட்டு என் லைஃப்பில் ஒரு பெரிய மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்துட்டு என்னோடய பாட்டி இறந்த நாள். அன்எக்ஸ்பெக்டடாக மார்னிங் ஒரு 7:30 போல் கால் பண்ணி எங்கள் அப்பா இந்த மாதிரி நீ உடனே ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல சரி புரிஞ்சது அவர் ஏன் இப்போ உடனே சொல்கிறாரு அப்படின்னு. அவசரமாக கிளம்பி போய் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் வேகமாக பண்ணாங்க. அவங்கள எவ்வளோ சீக்கிரம் அடக்கம் பண்ணி அனுப்ப முடியுமோ என்ன காரணத்துக்காகவோ தெரியல, ஆனால் அவ்வளோ வேகமாக பண்ணாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆகஸ்ட் 1 என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ ஒரு 17 நாள் ஆகிடுச்சு. இதோட கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு நான் ஜூலை 20th எபிசோட் போஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இன்றைக்கி 17th ஆகஸ்ட் அன்னைக்கு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் ஆஃபீஸில் உட்காந்து உங்களுக்காக. ஸோ லைஃப்பில் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள்ன்றது நடக்க தான் செய்யும். அந்த டெத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இன்னவிட்டபிள் இல்லையா? ஸோ யாருனாலுமே தடுக்க முடியாது. அதுதான் அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்களே, அந்த பிறப்பும் சாவும் வந்துட்டு நம்ம கையில் கிடையாது, அது வந்துட்டு இறைவனோட கையில் இருக்குது அப்படின்னு. அது எப்போ வரும் எப்படி இதாகும்னு யாருக்கும் தெரியாது. பிறக்கிறதும் அப்படி தான், நம்ம எப்போ இறக்கிறதுன்றதும் அப்படி தான். ஒரு குழந்தை பூமிக்கு வரும்போதும் இந்த டைமில் டாக்டர் சொன்னால் கூட அந்த டைமில் எக்ஸாக்டாக வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் அது கூட கணிக்கலான்னு வச்சு அந்த டெத்துன்ற விஷயத்தை மட்டும் கணிக்க முடியாது அப்படின்றது எனக்கு ரியலைஸ் ஆச்சு அந்த தடவை. ஸோ என்னடா இன்றைக்கி அப்படி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கானே, ரொம்ப விரக்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரக்தியிலலாம் இல்லை, பட் ஒரு வருத்தத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லைஃப்பில் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க நம்ம லைஃப்பை விட்டு போகிறப்போ இருக்கிற வருத்தம் இருக்க தானே செய்யும் யாராக இருந்தாலும். ஸோ ஆப்வியஸ்லி அதுதான் எனக்குமே இங்கே. சரி ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறேன், எதுவும் நீங்கள் அடுத்த பாயிண்ட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ நான் பேசுறதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாட்டாலும் பிரச்சனை கிடையாது, இனிமேல் நான் சொல்லிடுறேன் என்ன பேச போகிறேன்றது. ஸோ இன்றைக்கி பேச போகிறது எப்படின்னா, ஹவு டு ஓவர் கம் த கிரீஃப். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் லாஸ் பண்ண ஒரு பர்சனோட துக்கத்திலேருந்து எப்படி வந்துட்டு நம்ம வெளியே வருது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி சைக்காலஜி ஃபேக்ட் ரொம்ப பெருசாக இருக்காது. ஏன்னா கிரீஃப் அப்படின்றது வந்துட்டு ஒரு மென்டல் டிஸார்டரோ இல்லாட்டா சைக்காலஜிக்கல் இம்பேலன்ஸோ கிடையாது. இட்ஸ் ஒரு ஹியூமன் எமோஷன். ஸோ ஜென்ரலாகவே இந்த கிரீஃப் அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கும், மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம லைஃப்பை விட்டு அவங்க சடனாக போயிட்டாங்கன்னா என்ன இருக்குன்னா, அவங்கக்கிட்ட பேசணும்னு தோணும். இது என் பாட்டிக்கிட்ட ஃபோனில் பேசலாம் முடியுமா, அவங்கக்கிட்ட காது கேட்காது இல்லையா? ஸோ அதனால என் பாட்டி நேரில் இருக்கிறப்போ அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன், அதாவது பேசிகிட்டே இருப்பாங்க தோணும். அப்போல்லாம் வாய மூடுமா அம்மாச்சி எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கா அப்படின்ட்டு இருக்கும். இப்போல்லாம் அவங்க பேச மாட்டாங்களா அப்படின்ட்டுருக்கு. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்களே. மனுஷங்களுக்கு வந்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு புரியாது அதோட அருமை, பட் போனதுக்கப்புறம் எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் இங்கே எனக்கு என் பாட்டிக்கிட்ட பேசின போல இருக்குது, பட் ஆனால் பேச முடியாது. அது மாதிரி தான். ஸோ கிரீஃப் லாஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஹியூமன் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட பேச தோணும். இதே அவங்க எங்கே இருக்காங்க, அவங்கள்ட்ட ஃபோன் டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணும் அப்படின்னு தோணும். அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாவது அவங்கள பார்த்துட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவங்களும் நீங்களும் க்ரியேட் பண்ண மெமரிஸ்க்கான பிளேசஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு அவங்களோட ஞாபகங்கள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலாகவே இந்த கிரீஃப் விஷயத்தில் வந்துட்டு நான் எப்போயும் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் மூவ் ஆனாங்கன்னு சொல்லுவேன் இல்லையா, அது நான் இங்கே சொல்ல போகிறது கிடையாது. லாஸ்ட்டில் என்ன சொல்ல போகிறேன்றதை வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரலாகவே இந்த கிரீஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சோகம் மட்டும் கிடையாதுங்க, நிறைய விதத்தில் வந்துட்டு வெளியே காட்டுவாங்க. கோபம், வருத்தம், அதுக்கப்புறம் வந்துட்டு தனிமை, லான்லினஸ், பயம், அதுக்கப்புறம் நம்னஸ், என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலைமை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் கன்ஃபியூஷன், குழப்பம், அதுக்கப்புறம் ரிலீஃப், எப்படியாவது வெளியே வரணும்னு சில பேர் கூட இருப்பாங்க, அந்த மீள முடியாத துக்கத்திலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கூட இந்த கிரீஃப் வந்துட்டு பல விதங்களில் காட்டுவாங்க. சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்துட்டு நான் கிரீஃபை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மறைச்சு ப்ரொடெண்ட் பண்ணி ஹாப்பியாக இருக்கிற பீப்புளும் இருக்காங்க. நிறைய நம்ம மூவிஸில் கூட பார்த்துருப்போம். மேபி நம்ம ரியல் லைஃப்பில் கூட நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டியிருந்துருக்கலாம் ஆஃப்டர் யூஆர் சம்மன்ஸ் பிலோவ்ட் ஒன் லாஸ்க்கு அப்புறமா.
ஸோ இதுதான் ஒரு வலி அப்படின்னு சொல்லிட்டு க்ரீஃபில் கிடையவே கிடையாது. ஸோ க்ரீஃபில் வந்துட்டு எப்படின்னா நிறைய விதங்களான வழிகள் இருக்குது வெளிப்படுத்துறதுக்காக. சில பேர் கான்ஸ்டண்ட்டாக அழுவாங்க, சில பேர் அமைதியாகுவாங்க, சில பேர் தன்னை எப்போவுமே பிஸியாக வச்சுப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துலேருந்து மறக்கணும், தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஆல்வேஸ் ஆக்குப்பைடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அழுகவே மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. சில பேர் நடிப்பாங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி க்ரீஃப் அப்படின்றது வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிடையாது, பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதை பார்த்தீங்க ஏன் வந்துட்டு இந்த டெத் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் இது ஹியூமனோட கனெக்ஷன் சொல்கிறத விட அவங்க கூட க்ரியேட் பண்ண மெமரிஸ், அந்த ரொட்டீன் ஆகட்டும், இல்லை அவங்க மேலே நீங்கள் வச்ச அந்த லவ் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு அந்த அவங்களோட கூட இருந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு ஐடென்டிட்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பாட்டி இருந்ததுக்கப்புறமா நான் ரொம்ப சோகத்தில் இருந்தேன் அப்படின்னு சொன்னல. ஸோ அந்த மாதிரி லைக் நீங்கள் யாரு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களோ அந்த ஒரு பர்சன் கூட க்ரியேட் பண்ண மெமரிஸ், அதுக்கப்புறம் ரொட்டீன்ஸ், இதெல்லாமே வந்துட்டு உங்களை இந்த ஒரு அந்த சாவு அப்படின்ற விஷயத்தில் வந்துட்டு எப்படின்னா உங்களை ரொம்ப பெரிய வேதனைப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன ஆகுது இந்த இடத்துல, நீங்கள் டெய்லி பேசிட்டு அந்த கான்வர்சேஷன் அகைன் பேச முடியாது. அது உங்கள் பேட்டர்னாக இருந்தீங்கன்னா அகைன் ஃப்யூச்சர் பிளான் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. லைஃப்பில் ஒரு பிளேஸ் வந்துட்டு எப்போவும் ஒரு எம்டியாக இருந்த ஒரு ஃபீல் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறமா, லைக் இந்த சம்மன் லாஸ்க்கு அப்புறமா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகுது. நம்ம அந்த இறப்புன்றது வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம வந்துட்டு அவங்க கூட ரொம்ப கனெக்ட் ஆகிட்டோம். அவங்களோட ஃபேஸ், அவங்க வாய்ஸ், அவங்களோட பேர், அவங்க கூட நம்ம பண்ண ரொட்டீன், அந்த மெமரிஸ், அந்த யூஷுவல் பிளேசஸ், நம்ம ஹேங் அவுட் பண்ண அந்த பிளேசஸ், அது எல்லாமே பிரெயினில் அதிகமாக கனெக்ட் ஆனதுனால அதனால ஈஸியாக வந்துட்டு மறக்க முடியாது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் அவங்களை அடிக்கடி கால் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்போம், அப்புறம் நேரில் இருக்கிறப்ப அவங்கள மீட் பண்ணுவோம், அவங்க கூட நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருந்திருப்போம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு இப்போ இந்த ரியாலிட்டியில் நடக்காது அப்படின்ற தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த ஒரு க்ரீஃப் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த க்ரீஃப்கான சில ப்ராசஸ் சொல்கிறாங்க. அதாவது 5 stages ஆஃப் க்ரீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா டெனியல், அதாவது உண்மை ஒத்துக்க முடியாத ஒரு மனத்தன்மை அப்படின்னு சொல்லலாம், மனப்பான்மைன்னு சொல்லலாம், சாரி. ஸோ இது உண்மையாக இருக்கக்கூடாது, எனக்குள்ளே தான் இருக்காங்க அவங்க, லைக் எனக்கு உண்மை கிடையாது, இது வந்துட்டு போய் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாலிட்டிக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் நடந்துருச்சு, பட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இது நடக்கவே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அகெயின்ஸ்டாக நடக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கர். ஸோ ஆங்கர், இந்த கோபன்றது ஒரு விஷயம், லைக் கோபத்து மூலமாக அவங்க இல்லை அப்படின்றத அக்செப்ட் பண்ண முடியாமல் எனக்கு மட்டும் ஏன் இது நடக்கணும் என் லைஃப்பில், நான் என்ன கஷ்டம் கொடுத்தேன் யாருக்கும், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோபமான நிலைமையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்கெனிங், அதாவது எப்படி சொல்கிறதுனா அதை கேட்கணும் அகெயின், நான் வந்துட்டு அதுக்காக என்னனாலும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்கெயின் நிலமும் இருக்கும் இல்லையா. காட் கூட டீல் போடுற மாதிரி ஒரு மூவி ரீசெண்டாக நான் பார்த்தேன். ஸோ அது மாதிரி இந்த பார்கெனிங், அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னா லைக் வந்துட்டு எனக்கு டைமை ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்குமே, நான் அகெயின் அவங்க கூட அந்த மெமரிஸ் வந்து எனக்கு திரும்ப வேணும், எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டேஜ், என்னனாலும் பண்ணுவேன் அவங்களுக்காக அகெயின் அப்படின்ற ஒரு மனத்தன்மை வர ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நாளாவது பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், அதிகமாக தாங்க முடியாமல் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது, இந்த டீப் சேட்னஸ்குள்ளே போகிறது. ஸோ கம்ப்ளீட்லி எனர்ஜி லூஸ் ஆகிடும். டிப்ரெஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ். இதெல்லாம் கடந்து சரி உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அவங்க என் கூட இப்போ கிடையாது, ஸோ இதுதான் ரியாலிட்டி, நான் வந்துட்டு ரியாலிட்டியை மாற்ற முடியாது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ். ஸோ ஜென்ரலாகவே யாருனாலும் இந்த க்ரீஃப் ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன் இந்த 5 ஸ்டேஜையும் க்ராஸ் பண்ணி தான் கடைசி ஸ்டேஜுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்செப்டன்ஸ், எல்லாம் முடிஞ்சு சரி இதுதான் ரியாலிட்டி, இனிமே வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்றது. ஸோ இந்த க்ரீஃப்ன்றது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் மாதிரிங்க, லைக் திடீர்னு பயங்கரமாக கான்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும், எமோஷனல் பெயின் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அப்படியே ஒரு கொஞ்சம் குறையும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஒகேஷனலாக அவங்கள பற்றின ஏதாவது கேட்கப்போ, அவங்கள பற்றின பேசுகிறப்போ, இல்லை அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸை பார்க்குறப்போவோ, இல்லை அவங்க பர்த்டே அன்னைக்கும் ஏதோ ஒன்று வந்துட்டு ஒரு வேவை வந்துட்டு கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். ஒரு பர்சனை கம்ப்ளீட்டாக மறக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்கள பற்றின மெமரிஸ்ன்றது வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்கள் க்ரீஃப்ன்றது வந்துட்டு நான் எப்பவும் சொல்கிற விஷயம், நான் உங்களை மூவ் ஆன் ஆகுன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி டு மூவ் ஆன் ஃப்ரம் சம்ஒன்ஸ் மெமரி
அவர் வந்துட்டு ஒருத்தவங்களோட பெரிய லாஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுது இஸ் நாட் அ ஈஸி திங். அண்ட் கஷ்டம், அது முடியவும் முடியாதுன்னு கூட. ஸோ அதுக்காக அவங்களை மறங்கன்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்காக நீங்கள் அழுக வேணான்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருங்க, அவங்கள பற்றி மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னனாலும் கிடையவே கிடையாது. ஸோ உண்மையான விஷயம் என்னென்னா, நம்ம மூவ் ஆன் பண்ணக்கூடாது. எப்போ ஒரு விஷயம் நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் வித் தேர் மெமரிஸோட. நம்ம லைஃப்பில் இன்னமும் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க ரியாலிட்டியில் இருந்திருந்தா கூட, அவங்க கூட ரியல் லைஃப்பில் இருந்திருந்தாலும் அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் என் கூட அவங்க இருக்கிறப்ப வந்துட்டு எனக்கு என்னோட பார்ட்னரோ இல்லை நீ என் பாட்டி விஷயத்துலையோ என் பேரை பெருசாக வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்னென்னா அவங்களோட மெமரிஸோட மூவ் ஃபார்வர்ட் ஆகுங்க அப்படின்னு நான் சொல்வேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் சில பல எப்படி சொல்கிறதுனா, இதுக்கு ஹீல் ப்ராசஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. இது கம்ப்ளீட்லி வந்துட்டு உங்களை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் தான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி இதான் ரியாலிட்டி, நம்ம இனிமேல் லைஃப்பில் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வளரணும். ஸோ உங்களோட ஹெல்த்தில் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எப்பவும் சொல்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்கிற அதே சேம் கான்செப்ட். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். அவங்க எப்போவுமே வந்துட்டு அவங்க கூட இருக்காங்களோ இல்லையோ, அவங்க இல்லாமல் போனாலும் சரி, அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவங்க கூட வந்துட்டு கனெக்டில் தான் இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றத மட்டும் தான் அவங்க எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை தான் அவங்க இருக்கும் போதும் எதிர்பார்த்துருப்பாங்க, அவங்க இல்லாதப்போ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த எமோஷன் அலோவ் பண்ணுங்கள். இதுதான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொல்கிற மாதிரி மறைக்க வேணாம். அழுகலையா, அழுக வந்துச்சுன்னா அதை அழுதுருங்க, உள்ளே வச்சுக்காதீங்க. யாருக்குமா அழுக முடியாட்ட கூட தனியாக கூட அழுதுருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி அவங்கள பற்றி பேசுங்க, நினச்சி பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்காக நீங்கள் சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் பண்ணலாம், கேண்டில் ஏற்றலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம், அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் இது பண்ணலாம், அவங்க பர்த்டே அன்றைக்கி ஏதாவது இல்லாதவங்களுக்கு செய்யலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம ஸ்லீப், நம்ம ஃபுட், நம்ம ஹைட்ரேஷன், நம்மளோட ரொட்டீன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இந்த க்ரீஃப்ன்ற விஷயத்தில் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை தனியாக வச்சுக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க, லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாமே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லை அப்படின்றது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுக்காக தனியாக இருந்து வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இவ்வளோதான் என்னால் பேச முடியும். இல்லை எனக்கு இதே என்னால் பேச முடியல, எனக்கே வந்துட்டு வார்த்தைகள் வர மாட்டேங்குது, அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, தள்ளும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவேன் தமிழில். ஸோ வார்த்தைகள் தள்ளும்ப ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி டாபிக் இவ்வளோ தான். ஸோ உங்கள் லைஃப்பில் யாராவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பற்றி நினச்சி பாருங்கள். லைக் அவங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ எப்பவுமே லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எங்கே இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, அவங்க பிளெஸிங்ஸ் கூடயே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம கண்டினியூஸ்லி எபிசோட்ஸ் பார்க்கலாம், வெனஸ்டே பார்க்கலாம். Until that, signing off, I'm Aditya. Take care, good night, bye bye.